அனைவருக்கும் வணக்கம். நாம திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் நாம் தரிசிக்கும் மூன்றாவது லிங்கம் யமலிங்கம் ஆகும். இந்த யமலிங்கம் எவ்வாறு உருவானது என்றால், யமதர்மராஜா அங்க பிரதட்சணமாக கிரிவலம் வராருங்க ஈசனுக்கு. அவர் எந்த இடத்தில் கிரிவலம் முடிவடைந்ததோ அந்த இடத்தில் தாமரை மலர்ந்துதாங்க. அந்த தாமரையிலிருந்து தான் இந்த யமலிங்கம் தோன்றியதாக ஐதீகங்கள். இந்த யமலிங்கத்தை நாம் வணங்கி வழிபட்டால் வீண் செலவுகள் குறைந்து பணப்புழக்கம் அதிகரிக்குங்க என்பது ஐதீகங்கள். மேலும் விருச்சிக ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த யமலிங்கத்தை வணங்கி வலம் வந்தால் அவர்களுக்கு நல்லதே நடக்கும், நினைத்த காரியம் நடக்கும். திருவண்ணாமலையின் கிரிவலப்பாதை சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இனிய காலை வணக்கம். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.